வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிடில் ஏஜஸில் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸில் நடந்த ஹிஸ்டாரிக்கல் சர்வேயை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே மனிதர்களுக்கு ஒன்று ரிலிஜியஸாவோ இல்லை ஃபிலாசபிக்கலாவோ மொழியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது எப்படி ஆரம்பிச்சது, அதோட வளர்ச்சி பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் யூரோப்பில் மாத்திரம் அந்த டார்க் ஏஜ்னு சொல்லப்படக்கூடிய அந்த காலத்தில் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் லிங்குவிஸ்டிக் ஐடியாஸை பற்றி அவ்வளோவா தெரியல. என்ன ஒன்று தெரிஞ்சிருக்குன்னா, லாட்டின் தான் கற்பிக்கிற ஒரு மொழியாக பள்ளிகளும் கல்லூரிகளும் இருந்திருக்கு, கிளாசிக்கல்லேருந்து மெடிவல் பீரியட்ஸ் வரைக்கும். இந்த மெடிவல் லேர்னிங் 7 ஆர்ட்ஸு மேலே ஃபோக்கஸ் ஆகி தான் இருந்தது. அதில் 3 கிராமர், டயலெக்டிக் அண்ட் ரிட்டாரிக்கு. இந்த 3 சேர்ந்து தான் ட்ரிவியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிராமர் மெயினாக ப்ரிசிஷன் டொனாட்டஸை தான் ஃபவுண்டேஷனாக வச்சு அந்த ஹோல் லேர்னிங் இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் 13th and 14th செஞ்சுரிஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் கிராமர் அந்த ட்ரெடிஷன் டெவலப் ஆகிருக்கு. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கிராமட்டிக்கல் நோஷன்ஸ் எல்லாமே ரீஇன்டர்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இது இந்த ஸ்காலஸ்டிக் ஃபிலாசபியை தான் அடிப்படையாக வச்சு பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் எல்லா எழுத்தாளர்களும் தத்துவத்தை தான், அதாவது ஃபிலாசபியை தான் இந்த கிராமர் ரூல்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்த்துருக்காங்க. அதனாலே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிராமரை உருவாக்கி வளர்ச்சி அடைய செஞ்சது கிராமரியன்ஸ் இல்லை, ஃபிலாசபர்ஸ் தான் அப்படின்றது தான். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மொழிக்கும் பார்த்திங்கன்னா மேலோட்டமாக தான் ஒரு வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்கமே தவிர, எல்லா மொழியில் இருக்கக்கூடிய அந்த கிராமர் யூனிவர்சலாக இருக்குது. எல்லா மொழியிலும் அடிப்படையாக இருக்கக்கூடிய இலக்கணம் ஒரே மாதிரியாக இருக்கிறது தான் இங்கே வெளிப்படையாக தெரியுது. அதே மாதிரி மிடில் ஏஜஸில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் லெக்சிகிராஃபிலையும் ஃபீல்ட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தான். ஏன்னா அவங்க உலகம் முழுக்க போனாங்க இல்லையா, அவங்க மூலமாக தான் இது நடந்திருக்கு. அதே மாதிரி ஈஸ்டில் பார்த்திங்கன்னா இந்த பைசாண்டியம் ரைட்டர்ஸ் எப்போதும் போல் க்ரீக் ஆத்தர்ஸையே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குரானில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ட்ரெடிஷன் ஆஃப் அரபிக் லாங்குவேஜும் இருக்குது. 8ஆம் நூற்றாண்டுலன்னு பார்த்திங்கன்னா நிறைய கிராமர் புக்ஸு, நிறைய டிக்ஷனரிஸ், அப்புறம் நிறைய டிஸ்கிரிப்டிவ் ஒர்க்ஸ்லாம் இந்த அரபிக் ப்ரொனன்சியேஷனை பற்றி வெளிவந்திருக்கு. ஆனால் ரொம்ப நீண்ட காலத்துக்கு இந்த வெஸ்டர்ன் யூரோப்புக்கு இது தெரியாமலே இருந்திருக்கு. ஆனால் இந்த க்ரூசேட்ஸ்லாம் நடந்ததுனால இந்த க்ரீக், அரப் அண்ட் ஹீப்ரூ லிங்குவிஸ்டிக்ஸ் ட்ரெடிஷன்ஸ்க்கு ஒரு கான்டாக்ட் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.